வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோன்னா ஒரு முட்டை மசாலா பண்ண போகிறோம். புட்டு முட்டை மசாலா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது சீரகம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, ஒரு க்ரீன் சில்லிஸ் ஒன்று, cumin சீட்ஸ் கொஞ்சம், கருவேப்பிலை, ஃபைன்லி சாப் கறி லீவ்ஸ், ஃபைன்லி சாப் அனியன்ஸ், ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிறது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குந்தோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஊற்றிக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா பவுடர் இல்லாட்டி கறி மசாலா பவுடர், டர்மரிக் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கு ஃபைன்லி சாப் டொமேட்டோஸ், பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. 2 முட்டையை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன், 2 முட்டைக்கு 2 ஸ்பூன் போதும். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்குங்க. இந்த மாதிரி கீரை மட்டும் அப்படியே முழுசாக கூட போட்டுக்கோங்க. இப்போ கிரேவி ரெடியாக எடுத்து தனியாக வச்சிடலாம். கறிக்கிறது தேங்காய் போட்டுக்கோங்க. முட்டை மசாலா போட்டுக்கோங்க. புட்டு மாவு போட்டுக்கோங்க. திருப்பி தேங்காய் போட்டுக்கோங்க. முட்டை மசாலா போட்டுக்கோங்க. மசாலா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் தேங்காய், மூடி போட்டு ஸ்டீம் பண்ணிடலாமா. நல்லா ஸ்டீம் வந்ததும் ஸ்டீம் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகட்டும். இப்போ நம்ம முட்டை புட்டு ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.